ரயில் சிறுகதை. ஆசிரியர் சூடாமணி அவர்கள். சத்த குழப்பத்தில் தனியொரு சத்தமும் காதில் தெளிவுடன் விழவில்லை. கூட்ட நெரிசலில் தனி முகம் எதுவும் மனதில் பதியவில்லை. புழுக்கள் நெளிவது போல ஜனங்கள் ஓடுவதும் விரைவதும் ஒருவரை ஒருவர் அழைத்து கூவுவதும் போர்ட்டர்களுக்கு உத்தரவு போடுவதுமாக நிரந்தர சலனத்தில் மூழ்கியிருந்தார்கள். வெளியில் மோட்டார்களின் சத்தமும் உள்ளே பல ரயில்களின் அரவமும் நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒலி பெருக்கியிலிருந்து உரத்த குரலில் எழும் ரயில்வே அறிவிப்புகளுமாக காதை துளைத்தன. ஆனால் அவள் இந்த குழப்பத்தை வெறுத்ததாகவே தெரியவில்லை. கையில் இருந்த சித்திர புஸ்தகத்தில் அனாயாசமான பென்சில் கீறல்களால் எதிரே விரைந்த பல முகங்களை நிமிஷத்துக்கு நாளாக எழுதி தள்ளி கொண்டிருந்தாள். இன்னும் சிறிது நேரத்தில் கிளம்ப வேண்டிய பங்களூர் மெயிலின் ஒரு 2ஆம் வகுப்பு பெட்டிக்கு அருகில் நின்றபடி இந்த வேளையில் முனைந்திருந்தாள். வயது 30 இருக்கலாம். துள்ளிய வெள்ளையில் புடவையும் ரவிக்கையும் அணிந்து குங்கும நெற்றியுடன் முடிந்த தலையுமாக விளங்கினாள். கலைக்கு உரிய ஒரு விழிப்பு அவள் முகத்தில் இருந்தாலும் இந்த குழப்பத்திலிருந்து உண்மையில் வேறுபட்டவள் போன்ற ஒரு அமைதியும் காணப்பட்டது. தன் வேலையை முடித்துவிட்டு ஒரு தரம் பார்த்தாள். பலவித உணர்ச்சிகள் அந்த சித்திரங்களில் பதிவு செய்யப்பட்டு இருந்தன. பரவாயில்லை, இது எல்லாம் சில படங்களுக்கு உதவும். ஆனால் அரிச்சந்திரன் முகபாவத்துக்கு தகுந்த முகம் மட்டும் தான் கிடைக்கவில்லை. அவள் புஸ்தகத்தை மூடி எடுத்துக்கொண்டு வண்டிக்குள் ஏறினாள். சட்டென்று அரண்டு போய் நிமிர்ந்து பார்த்தாள். உள்ளே உட்கார்ந்திருந்த ஒரு இளம் பெண். அவளுக்கு 18 வயது இருக்கும். தென்னிந்திய பெண்தான். ஆயினும் தலையை முக்காடு இட்டு சீட்டின் உள் பக்கம் மூலையில் ஒடுங்கி உட்கார்ந்திருந்தாள். அவள் பக்கம் இருந்த ஜன்னல் கதவு மூடப்பட்டு இருந்தது. மருண்ட பார்வை அவள் முகத்தில் நிலைத்திருந்தது. உள்ளே வந்தவளை நிமிர்ந்து பார்த்த பிறகு அவளுக்கு பயம் தெளிந்தது. இறுக்கமாக இருக்கிறதே, கதவை திறந்துவிட்டால் என்ன என்றாள் பெரியவள். அந்த பெண், இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, குளிர்கிறது என்றவள் சற்று வண்டியின் வெளியில் தன் பார்வையை ஓட்டிவிட்டு மௌனமானாள். வண்டிக்குள் இருந்த மற்றொரு பிரயாணி 50 வயதுள்ள ஒரு ஸ்திரீ. வாழ்வின் சுக துக்கங்களை அனுபவித்த பெண். வந்த சமநிலைமை அவளிடம் காணப்பட்டது. உன் பெயர் என்ன? மீனா தேவசகாயம். ஓ. வெளியிலிருந்து வந்த ரயில் சத்தங்களுக்கிடையில் அவர்கள் மூவரும் மௌனமாக இருந்தார்கள். போர்ட்டர் ஒருவன், எந்த பக்கமுங்க என்று இறைந்தது காதில் விழுந்தது. கதவுக்கு அருகில் நிழல் ஆடியது. மீனா திகிலும் ஆர்வமும் கலந்த பார்வையோடு ஓரக்கண்ணால் பார்த்தாள். முகம் வாடிவிட்டது. வந்தவருக்கு 40 வயது இருக்கும். கையில் ஒரு சிறு பெட்டி, காகிதங்கள் அடங்கிய ஒரு மூட்டை. இவற்றோடு நுழைந்து உள்ளே வந்து உட்கார்ந்தார். முகத்து வியர்வையை அங்க வஸ்திரத்தினால் துடைத்து கொண்டார். அப்பா, என்ன வியர்வை என்றார் அவர் கூரையை பார்த்தபடி. ஆமாம், பட்டணத்தில் வெயில் இன்னும் விடவில்லையே. பங்களூரில் இதமாக இருக்கும் என்றாள் முதியவள் பொதுவாக. நீங்க பங்களூர் தான் போறீங்களோ? ஆமாம். நீங்கள்? நானும் தான். பல ஊர் சுத்துகிறேன் இந்த காகித மூட்டையோட. பெண்ணை பெற்றவன் என்றால் காலில் சக்கரம் தானே. என் பெயர் ராமச்சந்திர சர்மா என்றார் அந்த மனிதர் ஆவலோடு. நீங்கள் பெங்களூரில்? பேர குழந்தைக்கு புண்ணியாவசனம், மருமகளின் பிறந்தகத்துக்கு போகிறேன் என்றாள். அம்மாளின் பிள்ளைக்கு கல்யாணமாகிவிட்டது என்று தெரிந்ததும் ஷர்மாவுக்கு சாப்பிட்டு விட்டது. வண்டி புறப்பட எவ்வளவு நேரம் இன்னும் என்றாள். சரியாக 7 நிமிஷம் என்றார் ஷர்மா தம் கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு. மீனா பதட்டத்தில் வலது கை விரல் நகத்தால் இடது கையை குத்தி கொண்டாள். வண்டி புறப்படுவதற்கு முன் வரதன் வந்து சேராவிட்டால்? அதே சமயம் லாவகமாக அடி எடுத்து வைத்து சூட்டும் கோட்டும் அணிந்து சிரித்த முகத்தினனாய் ஒரு வாலிபன் உள்ளே நுழைந்தான். மீனா ஆறுதலோடு பெருமூச்சு விட்டாள். இவ்வளவு நேரமா என்ற கோபமும் இப்போதாவது வந்தாயே என்ற திருப்தியும் சேர்ந்த பார்வையோடு வந்தவனை பார்த்தாள். அவனும் அவளை அர்த்தத்துடன் பார்த்துவிட்டு ஷர்மாவின் அருகில் வந்து அமர்ந்தான். சார், உங்களுக்கு கல்யாணம் என்றார் ராமச்சந்திர சர்மா. அவன் திடுக்கிட்டு விட்டான்.
பிறகு அவர் ஜாதக மூட்டையை பார்த்துவிட்டு, "ஓ, ஆகிவிட்டதே" என்றான் சட்டென்று. சர்மாவின் முகம் வாடிவிட்டது. மீனாவின் உதடுகளில் ஒரு புன்னகை நெளிந்தது. வெள்ளை உடையில் விளங்கியவள் கண்ணை திறந்து அவனை பார்த்துவிட்டு சுவாரஸ்யமற்ற பார்வையை மேலே ஓட்டினாள். கதவுக்கு அருகில் வந்ததும் அவள் பார்வை தடைப்பட்டது. "இங்கே வையப்பா சாமான்களை" என்று ஒரு ஆள் சொல்லிக் கொண்டு இருந்தான். குரல் கம்பீரமாக இருந்தது. போட்ட சாமான்களை வைத்து கீழே இறங்கவும் அவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு உள்ளே ஏறினான். பிறகு திரும்பி தன்னுடன் பெண்மணி வந்து ஏறும் பொழுது கவனமாக பார்த்து இருந்துவிட்டு அவள் அருகில் வர இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். ஒரு தரம் பார்த்துவிட்டு கண்களை திருப்பிக் கொள்ளும்படியாக இல்லை அந்த ஜோடி. அவனுக்கு 30ம் அவளுக்கு 25 வயதும் இருக்கலாம். வசீகர தோற்றம் இருவருக்குமே அமைந்து இருந்தது. அவன் வேஷ்டி ஜிப்பாவும் அவள் ஒரு எளிய சிவப்பு புடவை வெள்ளை ரவிக்கையும் உடுத்தியிருந்தாள். அந்த ஆணின் கண்களில் ஆழமும் அன்பும் விளங்கின. அவள் ஒரு அடக்கமான சோர்வுடன் காணப்பட்டாலும் அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் முறுவல் அளிக்க தவறவில்லை. அந்த ஆண் பிள்ளை சுற்றுமுற்றும் பார்த்தான். கதவுக்கு அருகில் காற்று வரும்படியான இடத்தில் மீனா அமர்ந்திருந்தாள். அவளிடம் வந்து அவன் மரியாதையாக, "மன்னிக்க வேண்டும், சற்று இந்த இடத்தை கொடுக்க முடியுமா? என் மனைவி பலகீனமாக இருக்கிறாள். காற்று வரும்படி உட்கார்ந்திருந்தால் நல்லது" என்றான். அவன் மனைவி, "நன்றாக இருக்கிறது, பரவாயில்லை, விடுங்கள்" என்றாள். "நீ பேசாமல் இரு கல்யாணி" என்று அவன் போட்ட உத்தரவில் அன்பு தொனித்தது. மற்றவர்கள் மௌனமாக புன்னகை செய்தார்கள். ஆனால் அவன் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. ஆறுதல் உற்ற மீனா எழுந்து வேறிடம் செல்ல கல்யாணியை அங்கு அமர்த்தினான். அவள் சௌகரியமாக உட்கார்ந்து இருப்பதை பார்த்துவிட்டு வாய் பேசாமல் அவள் அருகிலே அமர்ந்து கொண்டான். அப்பொழுது இன்னொரு பெரியவர் வண்டியில் ஏறினார். 55 வயது சொல்லக்கூடிய அந்த கிழ வடிவத்தில் ஒரு கசப்பும் உறுதியும். பார்த்தவர் பயப்படும்படியாக காட்சி அளித்தன. கடுமையான பார்வையோடு உள்ளே இருந்தவர்களை ஒருமுறை பார்த்துவிட்டு ஒரு மூலையில் சென்று அமர்ந்தார். பார்வை கீழே நிலைத்திருந்தது. அருகில் சாமான் எதுவும் இல்லை. என்ஜின் கூவியது. "போய் வரியா? நமஸ்காரம், உடம்ப பார்த்துக்கோ, கடுதாசி போடுங்கள்" முதலிய பலவிதமான சத்தங்களுக்கிடையே பெங்களூரு மெயில் பெருமூச்சு விட்டுக்கொண்டு கிளம்பியது. கடைசியாக ஏறிய கிழவர் மீதமிருந்த சைத்ரிகையின் கண்கள் அகலவே இல்லை. கடைசியில் தன் சித்திர புஸ்தகத்தை மெல்ல திறந்து வைத்து கொண்டு அவர் அருகில் வந்து, "சார்." "பெரியவரே" என்றாள். அவர் கடுமையாக தலை நிமிர்ந்தார். அவள் சிநேக பாவத்துடன் சிரித்தாள். "மன்னிக்க வேண்டும், என் பெயர் சுமித்ரா. நான் ஒரு ஆர்டிஸ்ட்." "என்னுடைய பெயர் பாஸ்கர நாயுடு. நான் ஆர்டிஸ்ட் இல்லை" என்றார் அவர் வெடுக்கென்று. அவள் அசைந்து கொடுக்கவில்லை. "சந்தோஷம். வெகு நாட்களாக ஹரிச்சந்திரன் படத்தை வரைய வேண்டும் என்று எனக்கு ஆசை." "எனக்கு ஆட்சேபனை இல்லை" என்று அவர் முகத்தை திருப்பி கொண்டார். "அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இது இது பாருங்கள், ஹரிச்சந்திரன் சத்தியசந்தனாக இருந்தாலும் பிறரை பற்றி கவலைப்படாமல் தன் வாய்மையை மட்டுமே எண்ணிய அகம்பாவம் அவனிடம் இருந்தது என்ற ஒரு புது கோணத்தை என் படத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். அதற்கு தகுந்த ஒருவித கர்வபாவம் கொண்ட முகத்தை தேடிக்கொண்டே இருந்தேன். இன்றுதான் கிடைத்தது. உங்கள் முகத்தை நான் வரைந்து கொள்ளலாமா என்று இனிமையாக கேட்டவாறு சுமித்ரா தன் புஸ்தகத்தை பிரித்தாள். பாஸ்கர நாயுடு கோபத்துடன் திரும்பினார். "என்னை பார்த்தால் கர்வக்காரனாக தோன்றுகிறதா?" என்றார் சீற்றத்துடன். "ஆமாம், மிகவும் உயர்தரமான கர்வம், ரொம்ப ஆர்டிஸ்டிக்." "போதும் போதும், இன்னொருவர் மனதை புண்படுத்த சித்திரக்காரர்களுக்கும் உரிமை கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டவன், என் மனம் எப்படி கொந்தளிக்கிறது, என்னையா கர்வி என்கிறாய்?" அவர் தாங்க முடியாத வேதனையை தாங்கி கொண்டு மௌனமானார். சுமித்ரா, "நல்ல உருவம் வீணாக போகிறது. ஹரிச்சந்திரன் எவ்வளவு நன்றாக வந்திருக்கும்." வருந்தியவளாக தன் இடத்துக்கு சென்று விட்டாள். சங்கடம் நிறைந்த மௌனம் நிலவியது. வரதன் நிலைமையை சமாளிக்க முயன்றவனாக சுமித்ராவிடம், "ஏனம்மா, உங்களுக்கு ஹரிச்சந்திரன் தான் வேண்டுமா? கிருஷ்ணன் ருக்மணியை
தேரிலே வைத்து எடுத்து போவது கூட வரைந்து கொள்ளலாமே என்றான் பிரசன்னமாய். மீனாவின் கடுமையான விழிப்பு ஒன்று அவனை நோக்கி பறந்தது. ஹரிச்சந்திரனில் ஆழ்ந்து இருந்த சுமித்ராவோ அவனுக்கு பதில் சொல்லவில்லை. தம்பதியின் பக்கம் திரும்பினான் வரதன். சார், என்ன, பெங்களூருக்குத்தானே என்றான் சிநேகத்துடன். அந்த ஆள் தலை நிமிர்ந்து புன்னகை செய்தான். ஆமாம், நீங்கள்? நாங்களும், அதாவது நானும் தான். என் பெயர் வரதராஜன். உங்கள் பெயர்? கருணாகரன். உத்தியோகம் பெங்களூர்லையோ? இல்லை, பட்டணத்தில்தான். லீவு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்படி இருவருமாக பல ஊர் பார்த்து வரலாம் என்று உத்தேசம். பேரனின் புண்ணியாவசனத்துக்கு போய்கொண்டு இருந்த ஜனகம்மாள் புன்னகையுடன், க்ஷேத்ராடனமோ? சேதுவில் குளித்தால் புத்திரன் நிச்சயம்தான் என்றாள். கருணாகரன் உதட்டை கடித்து கொண்டு சட்டென்று கல்யாணியை பார்த்தான். அவள் முகம் கருத்து துன்பத்தில் உதறிக்கொண்டு இருந்தது. கண்ணீரை அடக்க முயன்று கொண்டு இருந்தாள். கருணாகரன் குனிந்து மெதுவாக, வேண்டாம் கல்யாணி, அடுத்த ஸ்டேஷனில் வேறு பெட்டிக்கு போய்விடலாம் என்றான் கவலையுடன். அவள் வேண்டாம் என்று தலையை ஆட்டினாள். கண்களை படபடவென்று கொட்டி கண்ணீரை அடக்கியவளாக பொய் சிரிப்புடன் உடல் நடுங்க, ரொம்ப வியர்த்து விட்டது, நான் போய் முகம் கழுவி கொண்டு வருகிறேன் என்று எழுந்து ஸ்நான அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். ஜனகம்மாளுக்கு முகம் வெளுத்துவிட்டது. என்ன என்ன விஷயம்? ஏதாவது சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டேனோ? கருணாகரன் அடங்கிய குரலில், 4 மாதங்களுக்கு முன்தான் எங்கள் குழந்தை என்று நிறுத்தினான். நாயுடு ஒருவர்தான் பேச்சை கவனிக்கவில்லை. மற்ற எல்லோருடைய முகத்திலும் அனுதாபம் காணப்பட்டது. ஜனகம்மாள் நாக்கை கடித்து கொண்டாள். இவ்வளவு வயசாகிய பிறகும் இப்படி பண்ணிவிட்டேனே, அந்த பெண் மனது என்ன பாடுபட்டிருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும், பாவம் என்று வருந்தினாள். அவள் அதிலிருந்து இடிந்தே போய்விட்டாள். ஜுரம் அடித்து மெல்லிந்து பலகீனமாகிவிட்டாள். அதனால்தான் அவள் மனதை மாற்ற இப்படி வெளியூர்களுக்கு அழைத்து போகலாம் என்று 2 மாதங்கள் லீவு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். எனக்காக தன் வருத்தத்தை குறைக்க எத்தனையோ முயற்சி செய்கிறாள், பாவம் என்று கூறி கருணாகரன் யோசனையில் ஆழ்ந்தான். நாயுடு அப்போது அவனது பரிவான முகத்தை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டு இருந்ததை அவன் கவனிக்கவில்லை. கல்யாணி வெளியில் வந்தாள். அவளது அழுது சிவந்த முகத்தை கவனியாதது போல எல்லோரும் நடித்தார்கள். வண்டி அரக்கோணம் ஜங்ஷனில் நின்றது. உடனே வெளியில் இருந்த பரபரப்பு உள்ளேயும் எட்டியது. கல்யாணியும் கருணாகரனும் உணவருந்து சென்றனர். சற்று நேரத்துக்கெல்லாம் கல்யாணி திரும்பி வந்து உட்கார்ந்து கொண்டாள். உங்க எஜமானர் வரவில்லையாம்மா என்றாள் ஜனகம்மாள். வரும் வழியில் ஒருவன் புஸ்தகம் விற்று கொண்டிருந்தான். அவற்றை வாங்கி கொண்டு வருவார். ஜனகம்மாள் தான் முதலில் அவள் மனதை புண்படுத்தியதற்கு பிராயச்சித்தமாக, எனக்கு என்னமோம்மா, உங்கள் இருவரையும் பார்த்தாலே மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. என் பிள்ளையும் மருமகளும் இருக்கிறார்களே என்று நிறுத்தினாள். ஏன், ஒற்றுமை இல்லையா? ஒற்றுமையாவது நாயும் பூனையும் தான். அந்த பெண்ணுக்கு அனுசரித்து போக தெரியவே தெரியாது. என் பிள்ளையும் தான் என்ன, மனைவியின் மனதிலும் ஆசைகள் இருக்கும் என்ற யோசனையே இல்லாமல் தன் பாட்டுக்கு இருப்பான். அவளை பற்றி அக்கறை இல்லை. அற்ப விஷயங்கள் கிடக்கட்டும், பெரிய விஷயங்களில் கூட அவள் மனம் நோகும்படி நடந்து கொண்டு விடுவான். அந்த பெண் நான் ஏன் பிறந்தேன் என்ற மனம் ஒடிந்து என்னிடமே அழுது இருக்கிறது. கல்யாணிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு பெண்ணுக்கு புருஷனிடம் இப்படிப்பட்ட நிலை என்றால் என்ன பயங்கரம், என்ன நிராசை! அவளுக்கு அது எப்படிப்பட்ட துன்பம் என்று கற்பனை கூட செய்ய முடியவில்லை. மனம் கூசியது. விஷயம் நிவர்த்திக்க முடியாமல் போய்விடும் என்று நான் பயந்து கொண்டிருந்த பொழுது ஏதோ இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. இனி அதன் காரணமாக அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படும் என்று நம்புகிறேன். குழந்தை ஒரு பாலம் மாதிரி புருஷன் மனைவி வேற்றுமையை தீர்த்துவிடும். கல்யாணியின் கண்களில் நீர் சுரந்தது. குழந்தை பாலம் போன்றதானால் அந்த பாலம் இல்லாத போதும் அழிந்து போன பின்பும் கணவனின் அன்பு அவளுக்கு எவ்வளவு பரிபூரணமாக நிறைந்திருக்கிறது. இந்த செல்வம் இருக்கும் பொழுது அவள் எந்த குறையை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள்? அவள் சோகம் உண்மையில் எதற்காக? கருணாகரனின் பவித்திரமான அன்பு இருக்கும் வரையிலும் அவளுக்கு என்ன குறை? உலகிலே பல இடங்களில் அந்தவித அன்பு இல்லாமல் தான் பெண்கள் துயர் உறுகிறார்களே. இந்தா கல்யாணி,
அவள் விழித்து நிமிர்ந்து பார்த்தாள். இதென்ன, எனக்கு பிடித்த புஸ்தகம் மட்டும் வாங்கி வந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு பிடித்ததும் அங்கு நிறைய இருந்ததே. பையில் சில்லறை ஒரு புஸ்தகத்துக்குத்தான் இருந்தது. இந்தா பிடி. புஸ்தகத்தை வாங்கும் பொழுது அவள் கண்கள் கணவனின் அன்பான முகத்தில் பதிந்தன. இந்த அன்பை, இந்த நிறைவை அவள் எப்படி இவ்வளவு நாட்கள் காணாதிருந்தாள்? அவள் உள்ளம் சிலிர்த்தது. அவள் முகத்திலும் சோர்வின் சாயல் இல்லாதது கண்டு கருணாகரனின் மனம் உவகையில் பொங்கியது. நாயுடு அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தார். பெட்டிக்குள் ஒருவன் ஏறி ரயில் கிளம்பிய வேகத்தில் அவர் மேல் மோதி கொண்ட பின்தான் அவர் கண்களை திருப்பினார். என்னையா அது? வந்தவன் ஒரு வாலிபன். பெட்டி படுக்கையோடு ஒரு புறமாக உட்கார்ந்தான். ஹிஹி, ஒன்றுமில்லை, வண்டி கிளம்பியதில். சார். நன்றாக உட்காருங்கள் சார். பெங்களூருக்குத்தானே என்றார் சர்மா. ஆமாம். எங்கே வேலையோ? என்ன கோத்திரம்? வாலிபனுக்கு புரிந்துவிட்டது. முகம் சிவக்க, இல்லை, எனக்கு கல்யாணமாகிவிட்டது. பெங்களூருக்கு நாளை மறுநாளுக்காகத்தான் என்றான். சரியா போச்சு. தலை தீபாவளியா? சர்மா சோர்ந்து போய்விட்டார். ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, வேலை வந்தால் தன்னால் ஆறுது என்றாள் ஜனகம்மாள். என் தங்கை ஒருத்திக்கு அப்படித்தான் ஆயிற்று என்றாள் கல்யாணி. அவள் பேச்சிலே பங்கெடுத்து கொள்ளுவதை பார்த்து கருணாகரனின் உள்ளம் மகிழ்ந்தது. சித்தப்பா வீட்டுக்கு 2 நாட்கள் போயிருந்தாள். அங்கே ஒருவன் வந்து பார்த்தான். நிச்சயமாகிவிட்டது. புது மாப்பிள்ளை ரகசியமாக ஒரு கடிதத்தை படித்து கொண்டிருந்தான். தைரியமா பிரித்து படியுங்கள் சார், நாங்கள் கண்டுகொள்ளவே மாட்டோம். எங்களுக்கு தெரியாததா என்றான் வரதன். அப்போது ஏற்பட்ட சிரிப்பில் நாயுடுவும் கலந்து கொண்டார். கோபத்தை மறந்து விட்டீர்கள் போல இருக்கிறதே என்றாள் சுமித்ரா அவரிடம் நம்பிக்கை மேல் எழும்ப. அவர் முகத்தில் ஒரு புது பொலிவுடன் அவளை நோக்கினார். கோபம் ஏனம்மா வர்றது? நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன். ஒரே மகனை அருமையாக வளர்த்தேன். வாலிபனானதும் என் இஷ்டத்துக்கு விரோதமாக ஒரு பெண்ணை மணந்து கொள்ள விரும்பினான். நான் கூடாது என்றதற்காக அவளை அழைத்து கொண்டு ஓடிப்போய் கல்யாணம் செய்து கொண்டான். என் மனம் எப்படி புண்பட்டது தெரியுமா? அவனை துறந்து விட்டு என் கிள காலத்தை ஒரு மருமானோடு கழித்தேன். அவனும் அவன் மனைவியும் என்னை துன்பப்படுத்தியதற்கு ஒரு எல்லை உண்டா? கடைசியில் தாங்காமல் அவன் வீட்டை விட்டு வந்து ஏதோ ஒரு ரயிலில் ஏறினேன். இதோ இருக்கிறேன். அதற்காக தகப்பனார் சம்மதிக்காவிட்டால் வேறு என்னதான் செய்வது என்றான் வாலிபன் கிழவரிடம். உண்மையில் மகனை விரும்புவாரானால் கடைசியில் அவன் இன்பத்துக்கு தடையாக ஒரு தகப்பனார் நிற்பாரா? என் மகனின் கல்யாணம் கூட என்னை அவ்வளவு பாதிக்கவில்லை. பெற்ற தந்தையை குத்தி பிழிவது போல என்னை அவமானப்படுத்தி அவளோடு ஓடிப்போய் விட்டானே, அது ஒரு மகனின் கடமைதானா? ஓடும் ரயிலிலிருந்து விழுந்து பொழுது விடுவதற்குள் உலகிலிருந்து விடை பெறத்தான் தாம் முதலில் ரயில் ஏறியதை நாயுடு வெளியிடவில்லை. அவர் மூளையில் ஒரு புது உண்மை உதயமாகியிருந்தது. கோபாலன் பிறகு எவ்வளவு தரம் அவருக்கு பணிவாக கடிதம் எழுதியிருந்தான். அவர் அவனை மன்னித்து அவனிடம் சென்றாரா? இப்போதும் அவனிடம் போவதை விட உயிரை விடுவதுதானே மேலென்று கருதினார். சுமித்ரா சொன்னது போல அது அவர் கர்வமாகவே இருக்கலாம். ஞானிகளுக்கு அடுத்தபடியாக கலைஞர்களுக்குத்தானே திவ்ய தரிசனம் இருப்பதாக கூறுகிறார்கள். இதோ இருக்கும் கருணாகரனின் அன்பை போன்ற அன்பை கோபாலன் அந்த பெண்ணிடம் கொண்டு இருந்தால் அந்த கல்யாணத்தை தடுத்தது எத்தகைய மதியீனம்! உயிரை அவர் இனி ஏன் விட வேண்டும்? பெங்களூரில் இறங்கியதும் நேராக தன் மகன் ஊருக்கு, அவருக்கு உரிமையுள்ள இடத்துக்கு போய்விட வேண்டியதுதான். பொழுது விடிந்தது. பெங்களூர் வந்தது. மலர்ந்த முகத்தினராய் எல்லோரும் இறங்கி அங்கிருந்த குழப்பத்தில் கலந்து கொண்டு விட்டார்கள். சார், ஸ்கெட்ச் என்றாள் சுமித்ரா. நாயுடு சிரிப்போடு போடுங்கள் என்று கூறிவிட்டு மிஸ்டர் கருணாகர் வந்தனம் என்று கூறினார். எதற்கு? எல்லாவற்றுக்கும் தான். எல்லோரும் கலைந்தார்கள். மீனா, நாமும் ஊருக்கு திரும்பி போய் அப்பாவிடம் சொல்லிவிட்டு கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று வரதன் சொன்னதையோ மீனா சரி என்று தலையை ஆட்டியதையோ கவனியாமல் சுமித்ரா தன்னை மறந்து படம் வரைவதில் ஈடுபட்டு இருந்தாள். ஸ்டேஷனில் சத்தம் நிறைந்து இருந்தது.
அன்பானவர்களே, ஆர். சூடாமணி அவர்கள் எழுதிய ரயில் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.